ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த யூனிட் வந்து யூனிட் 5. இதில் மெயினாக வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். மத்திய மாநில உறவு, மத்திய அரசு மாநில அரசுக்கும் இடையான உறவு பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து உங்களுக்கு நாளைக்கு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போனீங்கனாலும் கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ரைட், ஸ்டார்டிங் ஃப்ரம் யூபிஎஸ்சி, இங்கே கீழே இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ஸ், விஏஓ வரைக்கும் இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் இது 12th ஸ்டாண்டர்டில் இப்போ நீங்கள் இந்தியன் பாலிடிக்ஸ் படிக்கும்போதே இதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக படித்து வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து கமிஷன்ஸ் ஆன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், மத்திய மாநில அரசு இந்த ரெண்டுத்துக்கும் இடையேயான உறவுகளை பற்றி என்னென்ன கமிஷன்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு, அதில் மெயினாக உங்களுக்கு இங்கே ஒரு 4 to 5 கமிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த மாதிரியான பரிந்துரைகளை முன்னாடி வைக்கிறாங்க, வாட் ஆர் ஆல் த சஜஷன்ஸ் தே ஹாவ் கிவன், அதுக்கு கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஆக்ஷன் சோஃபார் எடுத்திருக்காங்க, சில கமிஷன்ஸ்க்கு எந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைகளை அவங்க முன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு டோட்டலி பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இது வரைக்கும் 36 கமிஷன்ஸ் வந்திருக்கு சோஃபார். பட் அதில் பெஸ்ட்டாக இங்கே உங்களுக்கு வந்து 5 கமிஷன்ஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், அதாவது ஆட்சித்துறையில் இருக்கக்கூடிய சீர்திருத்தங்களை பற்றின கமிஷன். ராஜமன்னார் கமிஷன், கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம். சர்க்காரியா கமிஷன், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதுவும் முக்கியம். அண்ட் தென் புனிச் கமிஷன், நெக்ஸ்ட் இஸ் வெங்கடச்செல்லையா கமிஷன். ஸோ இந்த 5 கமிஷன்ஸில் வாட் ஆர் ஆல் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் தே ஹாவ் சஜஸ்டட். ஒரு மத்திய மாநில அரசு வந்து சுமூகமாக இருக்கிறதுக்கு இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில், இந்த 2 அரசுங்களுக்கு நடுவில் சில பிரச்சனைகளை சுமூகமாக கொண்டு போகிறதுல இந்த கமிஷன்ஸ்லாம் உள்ள வந்து எந்த மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், அதாவது ஆட்சித்துறையில் சீர்திருத்தங்கள். இதை பேஸ் பண்ணி இந்த கமிஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பின் 2 டைப்ஸ். இந்த வந்து 2 இதாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து ரிவ்யூ பண்ணுறது, அண்ட் தென் இதை வந்து ரிஃபார்ம் பண்ணுறது. இந்த கமிஷனை பற்றி ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ண ரிஃபார்ம்ஸை கொண்டுட்டு வர்றது அப்படின்னு 2 விதமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் எப்போ அமைச்சாங்க, எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1966. ஃபஸ்ட்டு இனிஷியல் பீரியடில் இதுக்கு யார் வந்து தலைமை தாங்குவாங்க அப்படின்னா மொரார்ஜி தேசாய் அவருடைய லீடர்ஷிப் கீழே தான் இந்த கமிஷன்ஸ் வந்து அமைக்கப்படுது. அவரோட பீரியடில் தான் இந்த கமிஷன்ஸ் உருவாக்குறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். அண்ட் தென் அதனால் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் அவரோட கண்ட்ரோலில் இருக்குது. லேட்டரான் இது யாரோட பீரியட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஃபஸ்ட் ஆஃப் இவர் பார்த்துக்குவார், செகண்ட் ஆஃப் யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா ஹனுமந்தையா. ஈவன் இதை கூட உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக கேட்கலாம், யார் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தாங்க, யார் செகண்ட் ஹாஃபில் பார்த்தாங்க, யாரோட பீரியடில் இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் கூட யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ 1966 இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் உருவாக்குறாங்க. ஃபஸ்ட்டு மொரார்ஜி தேசாய் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் லேட்டராக இந்த இதை கண்டினியூ பண்ணுறது யாருன்னா ஹனுமந்தையா. அவர் தான் இந்த லேட்டரான் பீரியடில் இதை ஃபாலோ அப் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து 20 ரிப்போர்ட்ஸ் அவங்க வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அதில் நிறையா சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் மெயின் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பற்றினது தான் விஷயங்களை எக்ஸ்டென்சிவாக இதை பற்றி இன்னும் பல தரப்பு கண்ணோட்டத்தில் எப்படியெல்லாம் இதில் கொண்டுட்டு வரலாம், இந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இவங்களுடைய ரிப்போர்ட்ஸை இவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க. இது செகண்ட் பார்த்திங்கன்னா அதான் சொன்னோம் இல்லையா, ஒன்று ரிஃபார்ம் இன்னொன்று ரிவ்யூ அப்படின்ற மாதிரி. ஸோ செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் வந்து யாரோட பீரியடில் யாரோட தலைமையின் கீழே கொண்டு வராங்கன்னா 2005 கொண்டு வராங்க. அப்போ இதுக்கு சேர்மனாக இருக்கக்கூடியவர் யாருன்னா இனிஷியல் பீரியடில் வீரப்ப மொய்லி அவர் இருக்கார். லேட்டர் பீரியடில் பார்த்திங்கன்னா வி ராமச்சந்திரன் அவர் இருக்கார். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் 2 விதமாக கொண்டு வராங்க. ஒன்று வந்து 1966, அப்போ யார் இருக்காங்கன்னா மொரார்ஜி தேசாய் அண்ட் ஹனுமந்தையா. அண்ட் செகண்ட் பீரியட் பார்த்திங்கன்னா 2005, அப்போ யார் இருக்காங்க அப்படின்னா வீரப்ப மொய்லி அண்ட் ராமச்சந்திரன். ஸோ இதுதான் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் கம்மிங் பேக் டு ராஜமன்னார் கமிஷன். ஸோ இந்த ராஜமன்னார் கமிஷன் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா இவங்க நிறைய சீர்திருத்தங்களை சொல்லியிருப்பாங்க. இந்த கமிட்டி வந்து நிறைய விஷயங்களை முன் வச்சுருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமான சஜஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் டு ராஜமன்னார் கமிஷன். ஸோ இவரோட பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி இவங்களோட ஃபுல் நேம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது கூட ஈவன் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. பகல வெங்கடராம ராவ் ராஜமன்னார், இதுதான் இவரோட ஃபுல் நேம். PV ராஜமன்னார் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க.
அண்ட் தென் இவரை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் தான் ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். நம்ம இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுக்கு அப்புறமா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர் யார் அப்படின்னா பிவி ராஜமன்னார் இவர் தான். ஸோ இது ஒரு ஆடட் ஜிகே கொஷின் உங்களுக்கு. ஸோ நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்து அப்பாயிண்ட் பண்ண கமிட்டி தான் இந்த ராஜமன்னார் கமிட்டி. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு ஆட்சி அமைக்கிற பீரியடில் இருப்பாங்க. அப்போ 1950 அப்புறம் அந்த எலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் தான் ஃபஸ்ட்டு ஆட்சி அமைப்பாங்க. அப்போ என்டையர் நேஷன் ஃபுல்லாகவே ஒரே கட்சி தான், அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. அதிகமான கான்ட்ரவர்சிஸ், அதிகமான எதிர்கட்சிகள் அப்போ கிடையாது, இப்போ தான் நிறைய இருக்குது. அண்ட் தென் அந்த மாதிரி பீரியடில் காங்கிரஸ்க்கு எதிர்ப்பாக ஃபுல்லாக மத்திய அரசு ஃபுல் கண்ட்ரோல் அவங்கக்கிட்டே தான் இருந்தது. ஸோ அப்போது சில ஸ்டேட்ஸுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக இல்லாதனால அதை முன்வைக்கிறதுக்காக இந்த மாதிரியான கமிட்டிஸ் நமக்கு அமைக்கப்பட்டது. இந்த கமிட்டிஸ் ஃபுல்லாக என்டையர் இந்தியா அவங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அவங்க இதனால் நிறையா ஸ்டேட்ஸ் கூட அவங்க எல்லா பீப்புள் கூடயும் கம்யூனிகேட் பண்ணி அவங்க இதில் என்னென்ன சஜஷன்ஸ் முன் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த கமிட்டியோட வேலை. பொதுவாக இந்த ஒரு கமிட்டி அமைக்கிறாங்கன்னா ஸோ இந்த மாதிரி கலந்து ஆலோசித்து அவங்க அவங்களோட சஜஷன்ஸை முன் வைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ராஜமன்னார் கமிட்டி அந்த பீரியடில் கரெக்டாக ஆரம்பித்தது. ஸோ அப்போ அவங்க முன்வைக்கிற விஷயங்கள் தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜமன்னார் கமிட்டி இதில் மெயின் பிவி ராஜமன்னார், இவர் தான் ஃபஸ்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். அண்ட் தென் இவர் கூட இன்னொருத்தவங்க யார் இந்த கமிட்டியில் இருக்காங்க, இவங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வைஸ் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலராக இருந்த டாக்டர் ஏ லக்ஷ்மணசுவாமி அப்படிங்கிறவரும், அலாங் வித் தெம் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஆந்திரா டாக்டர் பி சந்திர ரெட்டி. ஸோ இவங்க 3 பேருமே முக்கியமாக இந்த கமிட்டியில் இடம்பெறுறாங்க. ஸோ இவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சிட்டு 1971 இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ இந்த அறிக்கை ஒரு பெரிய விவாதத்துக்கு முன்வைக்கப்பட்டது. ஏன்னா இவங்க சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இவங்க அப்படி என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 263 நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 263 பார்த்தீங்கன்னா இது மெயினாக ஸ்டேட்டுக்கு எந்த ஒரு அதிகாரங்களும் கிடையாது, சென்ட்ரலுக்கு தான் அதிகமான பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 263 ஆர்டிக்கல் கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கலே தேவையில்லை, இதுக்கு பதிலாக ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை உருவாக்கணும், அதாவது மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு கவுன்சில், ஒரு குழுக்களை அமைக்கணும். அந்த குழுவில் யார் இடம்பெறலாம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இடம்பெறலாம், அவர் வேணால் ஒரு சேர்பர்சனாக இருக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடுத்து அந்த குழுவில் சீஃப் மினிஸ்டர்ஸ், மற்ற மாநிலங்களுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க இல்லாத பட்சத்தில் அவங்க பரிந்துரை பண்ணக்கூடிய ஒரு ஆள், அவங்க நாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவங்களோட சார்பாக அவங்க இந்த குழுவில் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த குழுவில் இடம்பெற்று பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய முக்கிய விவாதங்கள் முதற்கொண்டு, அதாவது ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் தென் மிலிட்ரி, இந்த டிஃபென்ஸ் ரிகார்டிங்காகவும் வெளியுறவு பிரச்சனை இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் ரிகார்டிங்காகவும் இல்லாமல் மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த குழுவில் முன் வச்சு, அந்த விவாதங்களை இந்த குழுவில் முன் வச்சு இவங்க எந்த முடிவையும் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த குழு ஃபஸ்ட்டு பரிந்துரைக்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா 256, 257 அண்ட் ஆர்டிகல் 339 இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் அதே மாதிரி தான் இந்த ஆர்டிகல் 256 தான் ஆக்சுவலி 256, 257 இன்னும் நிறைய 1, 2, 3ன்னு போயிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா சென்டருக்கு அதிக பவர், ஸ்டேட்டுக்கு பவர் இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் எல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷன்லேருந்தே எடுத்துடலாம், இது தேவையே இல்லை அப்படின்னு ஃபுல்லாகவே எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க சஜஷன்ஸ் முன் வச்சுருப்பாங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ரெசியூடரி பவர்ஸ், அதாவது நமக்கு மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல்னு 3 விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயங்களும் தாண்டி மிச்சம் இருக்கக்கூடிய இந்த இதர பட்டியல், இந்த இதர விஷயங்கள் எல்லாருமே யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா டைரெக்டாக யூனியன் லிஸ்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தேவையே கிடையாது. அந்த ரெசியூடரி பவர்ஸ் இருக்கிறதும் கூட நீங்கள் மாநிலங்களுடைய ஒப்புதலுக்குள்ளேயே கொடுக்கலாம், யூனியன் கவர்மெண்ட் இல்லாமல் டைரெக்டாக ஸ்டேட் கிட்ட கண்ட்ரோல்லே கொடுக்கலாம். அப்போ தான் நீங்கள் ஸ்டேட்டை எம்பவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அலாங் வித் தட் டாக்ஸேஷன், இந்த வரி விதிக்கிறது இதெல்லாமுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனியன் லிஸ்ட்டில் இல்லாமல் டிரெக்டாக யூ கேன் கிவ் தட் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் 3வது சஜஷன். அண்ட் தேர்ட் பரிந்துரை என்ன, ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 356. இது எல்லாத்துக்குமே தெரியும். பார்ட் 18 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த ஆர்டிக்கல் 356 இருக்குது. ஸோ இந்த 356 யூஸ் பண்ணி எந்த மத்திய அரசு வந்து எந்த மாநில அரசில் வேணாலும் ஒரு சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சுது அப்படின்னாலே அந்த இடத்துல அவங்களோட ரூலை நீக்கிட்டு டைரெக்டாக பிரசிடெண்ட்டோட ரூலை கொண்டுட்டு வர முடியும் இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீர்குலைந்தாலே நீங்கள் வந்து உங்களோட பவர் இங்கே யூனியனோட பவர் இங்கே கொண்டுட்டு வருவீங்க. அப்படி தேவை கிடையாது. கான்ஸ்டியூஷனில் ஏதாவது பிரச்சனை வரும்போது, அரசியல் சாசனத்திலேயே பிரச்சனை நிலவும் போது மட்டும் நீங்கள் தலையிட்டால் போதும். இல்லாத பட்சத்தில் இந்த ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டுட்டு வரலாம். லா அண்ட் ஆர்டருக்கெல்லாம் நீங்கள் கொண்டுட்டு வர வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது நம்பர் 4. அடுத்து நம்பர் 5 பார்த்திங்கன்னா இதுதான் ஹைலைட்டே. ஆல் இண்டியா சர்வீசஸ். நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு கீழே அந்த சிவில் சர்வெண்ட்லாம் இருப்போம் இல்லையா, குடிமை ஆட்சி பணி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது எல்லாமே, இந்த பதவிகள் எல்லாமே இப்படி ஒரு பதவிகளே தேவையில்லை, இதை நீங்கள் அபாலிஷே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சஜஷன் பண்ணியிருப்பாங்க. வை? பிகாஸ் இந்த மாநில அரசு தான் வந்து இந்த ஆல் இண்டியா சர்வீசஸில் ஃபுல்லாக அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது, அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது எல்லாத்துலேயும் தலையிடுறாங்க. ஸோ அவங்க வந்து அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஸ்டேட்டில் வந்து அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, பர்டிகுலர் ஸ்டேட்டில் தான் அவங்க வந்து அவங்களோட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேட்டோட இதே அவங்களுக்கு அது இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் அவங்களோட லாங்குவேஜ் கூட இங்கே அவங்களுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறவங்க மாதிரி தான் அவங்கள போடுவாங்களே, நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிலவும் போது நீங்கள் அந்த எலைட் பொசிஷன் சொல்லக்கூடிய அந்த ஆல் இண்டியா சர்வீசஸை நீங்கள் அப்படி யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஸ்டேட்டோட கண்ட்ரோலுக்கு கொடுக்காம ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோல்லே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆல் இண்டியா சர்வீசஸை பண்ணவே வேண்டாம். ஸோ இந்த யூனியன் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோல்லே இருக்கிறனால ஆல் இண்டியன் சர்வீசஸை டோட்டலாகவே நீங்கள் அபாலிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஹைலைட்டு இந்த ஒரு கமிட்டியில். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் 6, இது இன்னும் கொஞ்சம் முக்கியம். இந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த வரி விதிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் என்டையராக யூனியன் லிஸ்ட்டில் இல்லாமல் ஸ்டேட்டுடைய கண்ட்ரோலுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அலாங் வித் தட், ஒரு வண்டி ஓடுறதுக்கு, ஒரு மாட்டு வண்டி ஓடுறதுக்கு எப்படி அச்சாணி முக்கியமோ அது மாதிரி ஒரு மாநில அரசை நல்லபடியாக நடத்தணுன்னா அதுக்கு நிதி தான் தேவை. ஏன்னா ஃபல்க்ரம் ஆஃப் த ஸ்டேட் ரைட்ஸே வந்து ஃபினான்ஸ் தான். அப்படி இருக்கக்கூடிய ஃபினான்ஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க, யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை ஸ்டேட் லிஸ்ட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ஒரு ஸ்மூத் ரன்னிங்காகவும் இருக்கும், ஸ்டேட்டுக்கான எம்பவர்மெண்ட்டை கொடுத்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் சில வரிகளை, இந்த கஸ்டம் டேக்ஸ், கார்ப்பரேஷன் டேக்ஸ், இந்த மாதிரியான டேக்ஸஸ் எல்லாத்தையும் டிரெக்டாக நீங்கள் ஸ்டேட்கிட்டே கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், அதாவது யூனியன் அண்ட் கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை, அதாவது மத்திய பட்டியல் அண்ட் பொது பட்டியல் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னும் இவங்க பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களோட புக்கில் இந்த 6 சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாங் வித் தட் பிளானிங் கமிஷன், அந்த திட்டக்குழுவையே வேண்டாம், அதைவே அபாலிஷ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதையும் இவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ராஜ் மன்னார் கமிட்டி.